வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி ஃப்ரீ ஃபால் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை அகைன் தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவிங்க. அதாவது சாரா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய அமானுஷங்களை மையமா வச்சுதான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு பயங்கர வியர்டா நிறைய விஷயங்கள் தோணுது. அதாவது தன்னோட அம்மாவே தன்னோட அப்பாவை கொலை பண்றாங்க அண்ட் அவங்களும் கழுத்து அறுத்துக்கிறாங்க அண்ட் இந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. அதோட முடிவுல பாத்தீங்கன்னா யாரோ அவளை எழுப்பிடுறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம நிக் அப்படின்றவர் தான். நிக்கு தான் இவரோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை வந்து அண்டர் மெடிகேஷன்லயே வச்சிருக்காரு. அண்ட் நிக்கோட பிஹேவியர் அப்படின்றதுமே ஒரு மாதிரி பயங்கர வியர்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவுல சாராவோட சிஸ்டரும் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரும் வந்து இவளுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, பட் கன்வே பண்ண முடியல. ஸோ உண்மையிலேயே அவங்க யாரு அண்ட் சாராவோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன அண்ட் நிக் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க. அதாவது அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகக்கூடிய தருணம் அப்படின்றது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் டு பி கண்டினியூட் அப்படின்ற ஒரு மோட்குள்ள போவாங்க தெரியுமா, அது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ், ஆக்சுவலா அந்த ஹாலுசினேஷன் மாதிரியான சில காட்சிகளை காட்டுவாங்களா, அது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதுமே டு அன் எக்ஸ்டென்ட் நீட்டாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்த கதையில வந்து அந்த பேய் பிடிச்சவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி எல்லா விஷயங்களும் தெரியும், அந்த ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கும், விர்ச்சுவல் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த கற்பனை அப்படின்றதுமே ஒரு நல்ல கற்பனையா தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஒரு பயங்கர குயிக் வாட்சா பார்த்துடலாம். ஓவரால் ஒரு மாதிரி எங்கேஜிங்கா போன ஹாரர் மூவி தான். பட் இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாலுசினேஷன் ரிலேட்டடான காட்சிகள் இருக்குல்ல, அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அண்ட் மிடில் போர்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு விதமா நமக்கே வந்து தலைவலி வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்டாவே சம்மப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே கொண்டு போயிருந்திருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஹாரர் மூவி தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா நிறைய காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.